கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்துல கரூர் பகுதியில நடந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நம்மளுடைய தேசத்துல ஒரு கருப்பு தினமாக காணக்கூடிய அளவுக்கு ஒரு துயரமான ஒரு சம்பவமாய் வெளிப்பட்டது. அந்த கூட்டத்துல குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், சிறு பிள்ளைகள் இப்படி பலரும் மரித்திருக்கிறாங்க. அவங்களுடைய மரணத்தை நம்ம டிவியில நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது, இப்படிப்பட்ட உறவுகளை இழந்த, பிள்ளைகளை இழந்த, தாய் தகப்பனை இழந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படியாக தொடர்ச்சியாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இப்போ இந்த பிரச்சனை யாரால வந்தது? சோஷியல் மீடியாவில் இந்த தப்புக்கு காரணம் இவங்க தான், இந்த தப்புக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒருவர் மேல ஒருவர் பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மக்களா இருக்கக்கூடிய நாம சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இது. பொதுவாகவே விஜய ஒரு நடிகர் என்ற அந்த கண்ணோட்டத்துல பார்த்தது நிமித்தமாக தான் ஒரு கூட்டம், திரளான கூட்டம் அந்த பகுதியில கூட ஆரம்பிச்சது. ஒரு கட்சி தலைவராக பார்த்திருப்பாங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு சம்பவங்கள் அந்த பகுதியில தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கும். விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல கூடப்பட்டதான அந்த கூட்டம் ஒரு நெரிசலை ஏற்படுத்திருச்சு. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஜயனுடைய கட்சியில இருக்கக்கூடியதான அநேக தொண்டர்கள், அநேக வாலிபர்கள் தான் இந்த டிவியில நான் பார்க்கும்போது அநேக வாலிபர்கள் தான் ஆக்ரோஷத்தோடு கூட செயல்பட்டாங்க, கத்த ஆரம்பிச்சாங்க, கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு தெளிவே இல்லாத அளவுக்கு இந்த கூட்ட நெரிசல்ல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாருடைய கவனமும் விஜய் மேலதான் ஃபோக்கஸ் ஆயிருந்தது. அங்க குழந்தை காணுன்னு சொல்றாங்க, மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க. ஒரு கூட்ட நெரிசல் நிமித்தமாக மூச்சு விட முடியாதபடிக்கு ஆங்காங்கே அநேக ஜனங்கள் மயக்கப்பட்டு கீழே விழுது. இவ்வளவு பிரச்சனைகள் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனா விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடியதான இந்த தொண்டர்கள் நம்மளை சுற்றி நடக்கிற இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தின் மேல தன்னுடைய கவனத்தை செல்லாம விஜய் மேல அவ்வளவு வெறி கொண்டு ஆக்ரோஷத்தோடு கையில ஒரு மொபைல் போனை எடுத்து அவர் வீடியோ எடுக்கணும், அவர் பக்கத்துல போகணும், அவரை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆக்ரோஷத்துல செயல்பட்டதெல்லாம் நம்ம ஊடகத்தின் வாயிலாக நம்ம பார்த்தோம். மயக்கப்பட்டு கீழே விழுறாங்க, விழுந்த நபர்களை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அப்போ அந்த நேரத்துல கூட இது போல ஒரு சம்பவம் நடக்குது, இவ்வளவு பேருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறத, குழந்தை காணுன்றாங்கல்ல, மூச்சு திணறல் ஏற்படுகிறது, அங்க என்ன நடக்குது நம்மளை சுத்தி பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே இல்லாம யாரு பக்கத்துல இருக்கிறாங்க, யாரு நமக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு தெரியாமல ஒருவர் மேல ஒருவர் ஏறி கீழே தள்ளி அவங்க மேல ஏறி நின்று ஒரு போன் எடுத்து போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். இன்னைக்கு நாம இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம்.
மக்களா இருக்கக்கூடிய நாம சிந்தித்து செயல்படாமல் போனது நிமித்தமாக தான் இந்த பாதிப்பு. பொதுவாக ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இது வரைக்கும் சினிமால பார்த்துட்டோம், நேர்ல பார்க்கணுமே ஒரு ஆசை தான். அதனாலதான் குழந்தை குட்டி எல்லாம் தூக்கிட்டு வராங்க. ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடியதான தொண்டர்கள் எந்த அளவுக்கு செயல்பட வேண்டும், எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், நாம தான் செய்யணும், நாம தான் பண்ணணும். ஆனா அது செய்யாத பட்சத்துல போனதுனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு சம்பவம் அந்த பகுதியில நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் தயவு செய்து நான் சொல்றேன், விஜய பார்க்கணும் என்ற ஒரு ஆசையில வருகிற பிள்ளைங்க, பெத்தவங்க, வாலிப பிள்ளைங்க, உங்க உயிர் ரொம்ப முக்கியம். கடவுள் கொடுத்திருக்கிற அந்த உயிரை உதாசீனப்படுத்திடாதீங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, ஒரு ஆத்துமா கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை. உன் உயிரை மாவித்துக் கொள்வதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீ வாழணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த காரியத்துக்கு உங்களுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுகிற அளவுக்கு நீங்க போகக்கூடாது. அதனால தயவு செய்து நான் உங்களை விரும்பி கேட்கிறேன், தாழ்மையோடு கூட கேட்கிறேன், உங்க உயிர் ரொம்ப முக்கியமானது. கடவுள் உங்களை அதிகமா நேசிக்கிறார். உங்க அம்மா அப்பா அவங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றணும். நீங்க சீக்கிரத்துல அழிஞ்சு போக கூடாது. இதுதான் தேவன் விரும்புகிறார், உங்களுடைய தாய் தகப்பனும் விரும்புறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தாய் தகப்பனுக்கு உதவியா நிக்கிறோமா? ஒரு ரேஷன் கடையில போய் ஒரு அரிசி பருப்பு வாங்கிட்டு வாப்பா, ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லும் பொழுது தன் தாய் தகப்பனுக்கு உதவியா நிக்கிறோமா? அப்ப நாம தாய் தகப்பனை கனவீனம் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இல்லாம நம்ம தெருவில் இறங்கி, என் தலைவர் விஜய், நீங்க பாருங்க, உங்க தலைவர் தான் அவரு, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை பார்க்கிலும் உங்க உயிர் ரொம்ப முக்கியமானது. உங்க கனவுகள் சிதைக்கப்படக்கூடாது. உங்களை குறிச்சு உங்க தாய் தகப்பன் ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க இடிச்சு தரமட்டம் ஆக்கிடாதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் கூட தயவு செய்து நான் சொல்றேன், விஜயை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல, நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆனா இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல்ல அவரை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு போய் நாளைக்கு வந்து 4 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபரை இன்னைக்கு ராத்திரியே போய் அந்த ஸ்பாட்ல உட்கார்ந்து தண்ணி கொடுக்காம சாப்பிடாம, இதெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க. கடவுள் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். சின்ன தப்பு நடந்துருச்சு, இனி இந்த தப்பு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வச்சு மேற்கொண்டு இனி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு மக்களாய் இருக்கக்கூடிய நாம செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நேரத்துல இவங்க மேல குற்றத்தையும் காரணத்தையும் சொல்லி இந்த பிரச்சனைய நம்ம இன்னும் கையில் எடுக்காத அளவுக்கு, இந்த பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இனி நம்ம செயல்பட வேண்டும். இனி எந்த உயிரும் போகக்கூடாது. அதுதான் தேவன் விரும்புகிறார். இதுக்கு நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னா கடவுள் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உறவுகளை இழந்த குடும்பங்கள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், உங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாய் பிரார்த்தனை செய்கிறோம். கடவுள் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.